கோயில்ல பாம் எந்த இடத்துல வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல, வா தேடி பாப்போம். ஏங்க எதுக்குங்க கோயிலுக்குள்ள இத்தனை போலீஸ் போறாங்க? ரோஜனோ ரோஜபான சோபன சோபமான கல்யாணஹ. என்னாச்சுமா, எதுக்கு இத்தனை போலீஸ் கோயிலுக்குள்ள வரீங்க? இங்க பாம் வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குதா? ஐயோ மாமா, பகவான் இருக்க இடத்துல பாமா. பகவானே, இது என்ன சோதனை? எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? என் புருஷனுக்கு பிறந்த நாள், ஒரே ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். டைம் இல்லம்மா, கொஞ்சம் வெளியே போமா. சீக்கிரம் போங்க. வெளியே போங்க, சீக்கிரம். இதோ போய்ட்டேன். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு சைடுல போய் தேடுங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வெளியே வாங்க. பகவானே ஈஸ்வரா. என்ன சார்? கோயில்ல பாம்பு வச்சிருக்கானே அவன் அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்கான். நீ நம்ம கோலம் போட்டுட்டு இருக்க. எந்திரிச்சு போமா. போமா சீக்கிரம். யோயோ எந்திரியா, கோயில்ல பாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். உள்ள இருக்க. சீக்கிரம் போயா. போ போ. மேடம், பாம் எங்கேயுமே இல்ல மேடம். இல்ல மேடம். ஐரே, இங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களா? கூட்டத்துல யாரம்மா சந்தேகப்படுறது? இல்லையா? ஓ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹலோ, என்ன ரவுடி போலீஸ், பாம்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? ஏய், கோயில்ல எந்த இடத்துல பாம் வச்சுக்கிற? கோயிலா? நான் ஸ்கூல்ல தானே பாம்பு வச்சிருக்கேன்னா. நீ எதுக்கு இப்ப கோயிலுக்கு போன? ஸ்கூல்லையா? ஆமா, நான் ஸ்கூல்னு சொன்னது உன் காதுல கோயில்னு கேட்டுச்சா? நான் சொன்னது பசங்க படிக்கிற ஸ்கூல்ல பாம்பு இருக்கு. ஏய், என்னடா விளையாடுறியா? விளையாடுற டைம் இல்ல மேடம், இது வெடிக்கிற டைம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மெயின் ரோட்ல இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல்ல பாம்பு அடிக்க போகுது. எங்க குடுகுடுன்னு ஓடுங்க. டேய், சத்யா செதர் தேங்காயை விட்டுட்டு இப்போ புக்ஸையும் பேனாவையும் கலர போறாளா? அவன் என்ன மேடம் சொன்னா? பாம் இங்க இல்ல, ஸ்கூல்ல வச்சிருக்கிறேன்னு சொல்றான். கிளம்புங்க போலாம். மேடம், எனக்கு என்னமோ அவன் ஃப்ராடுன்னு தோணுது. வேணும்னே பொய் சொல்லி நம்மள அலைய விடுறான்னு நினைக்கிறேன். எனக்கும் அதான் தோணுது. ஆனா ஒருவேளை அது உண்மையா இருந்தா பசங்களாம் பலியாருவாங்கல்ல. நம்ம சிரமத்தெல்லாம் பார்க்காம கொஞ்சம் தேடுவோமே. என்ன மேடம் இது, எவனோ சொன்னான்னு சொல்லி ஒழுங்கா சாமி கூட கும்பிட விட மாட்டேன்றீங்களே. இங்க பாருங்க, வெடிகுண்டு இருக்கிறதா தகவல் வந்தா தேடுறது எங்களோட டியூட்டி. கோயில்ல பாம்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி கட்டின பூவெல்லாம் வேஸ்டா போச்சு. நஷ்டத்துக்கு யார் காசு கொடுப்பா? ஏமா, நாங்க வராம இருந்து கோவிலுக்குள்ள பாம்பு அடிச்சிருந்தா பொறுப்பில்லாத போலீஸ்காரங்க எங்களை திட்ட மாட்டீங்க? பேசாம இருமா. இருங்க ஏட்டு, இது பாருமா, நாங்க இப்போ ஒரு எமர்ஜென்சி வேலையா போறோம். உங்களுக்கு நஷ்டமான பணத்தை நாங்க திரும்ப வந்து தரோம். உங்களோட பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிடுச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். வாங்க. ஓகே மேடம். சீக்கிரம் ஸ்கூலுக்கு போங்க, சீக்கிரம். ஹலோ சார், நான் மஜிலிக்குப்பம் அன்பு நகர் கங்கையம்மன் கோயில்ல இருந்து பேசுறேன் சார்.
சொல்லுங்க. இந்த ஏரியா எஸ்ஐ சத்யா மேடம் இங்க வந்து பாம்பு இருக்குன்னு எல்லாரையும் பயமுறுத்திட்டாங்க சார். என்னது பாமா? ஆமா சார். எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே. எனக்கும் ஒன்றும் புரியல சார். திருதுப்புன்னு வந்தாங்க, கோவில்ல பாம்பு இருக்குன்னு பீதியை கிளப்பி எல்லாரையும் வெளியே ஓட வச்சுட்டாங்க. கடைசியில பாம்பு இல்லைன்னு கூலா சொல்றாங்க சார். நிம்மதி தேடி கோவிலுக்கு வரவங்கள பாம்பு அதுன்னு டார்ச்சர் பண்ணா எப்படி சார்? சரி, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நன்றி சார். ஸ்பீடா போங்க. இவன் எதுக்கு மேடம் பாம்பு வச்சிருக்கான்? சினிமா வில்லன் கூட இன்ன காரணத்துக்காக பாம்பு வச்சிருக்கான்னு சொல்லுவான். ஆனா இவன் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். சார் எங்க இருக்க? சார் அது பாம்பு வச்சிருக்கிறதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? ஆமா சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறியா? அதான் ஊரே எனக்கு போன் அடிக்குது. கோயில்ல புந்து எல்லாரையும் தொந்தரவு பண்ணிருக்க. அவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி உன்னை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எவனோ வேலை வெட்டி இல்லாத ஒருத்தன் வெடிகுண்டு வச்சிருக்கான்னு சொன்னா உடனே ஜீப்ல பெட்ரோல் போட்டு படையோட கிளம்பிடுவியா? அதுக்கு இல்ல சார், பப்ளிக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா. வெடிக்கிறதுக்காக குண்டு வச்சவன் எதுக்கு உனக்கு போன் பண்ணி சொல்றான்? அப்படியே இன்ஃபர்மேஷன் வந்தாலும் என்கிட்ட கன்சல்ட் பண்ண வேணாமா? நீயா ஒரு முடிவெடுத்து பப்ளிக் கிட்ட பதட்டத்தை ஏற்படுத்துவியா? சார் பாம்பு வச்சிருந்தது உண்மையா இருந்தா என்ன சார் பண்றது? அதெல்லாம் சும்மா ஃபேக் காலா இருக்கும். இல்ல சார், அவன் இன்னொரு இடத்த சொல்லிருக்கான். அதை போய் செக் பண்ணிடுறேன் சார். நீ அடங்கவே மாட்ட. போனவை சார் டேய், இது மட்டும் பொய்யா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குதுடா உங்களுக்கு. சீக்கிரமா போங்க. மிஸ். என்ன விஷயம்? இல்ல மிஸ், பதட்டப்படாதீங்க. எனக்கு ஸ்கூல்ல பாம்பு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் பசங்களை வெளியே அனுப்ப முடியுமா? எனக்கு பாமா? சரி, வாட்ச்மேன் லாங் பெல் அடிங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புங்க. போங்க போங்க, எல்லாரும் சீக்கிரம் வெளியே போங்க. போங்கப்பா, போங்க போங்க, சீக்கிரம் போங்க. வாங்க வாங்க, எல்லாம் சீக்கிரம் வெளியே வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரமா வாங்க, வெளியே வாங்க. வாங்க 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 பசங்களா வாங்க. போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம். வாங்க, வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, வாங்க. நடமா, சீக்கிரம் நட. வாங்க. போங்க போங்க, அப்படி நில்லுங்க. போங்க. மிஸ், இவ்வளவுதானா பசங்க? ஆமா. எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. ஏட்டு, வாங்க உள்ள சர்ச் பண்ணலாம். தங்கம், நீ என் கூட வா. நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க. நீ அங்கே போயா? தலைவரே, சத்யா இந்நேரம் ஸ்கூலுக்குள்ள புகுந்து எல்லாரையும் பாடாப்படுத்தி இருப்பா. கண்ணாயிரம் தலைவரே, அவ என் எம்எல்ஏ ஆசையை கலைக்க பார்த்தால நல்லா அனுபவிக்கிட்டோம். அவன் வணக்கம் தலைவரே. பாபாலு, ஆமா என்ன இந்த நேரத்துல? அந்த சத்யாவோட தொல்லை தாங்க முடியல தலைவரே. பொட்டலத்தை விற்கவே விட மாட்டேங்கிறான். சரக்க ஏரியாவில் எங்க வச்சாலும் தேடி கண்டுபிடிச்சிடுறான். அதான்
பாதி சரக்க உங்க கெமிக்கல் ஃபேக்டரியில வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். தலைவரே, இந்த சத்யாவுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க தலைவரே. ரொம்ப டார்ச்சர் பண்றா தலைவரே. என்ன தலைவரே சிரிக்கிறீங்க? பாலு, இப்ப நம்ம தலைவர் தான் அந்த சத்யாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஒர்ரா சொல்றேன். டேய், நீ அடுத்த மணி ஆட்றா. அடிக்கிற தலைவரே. சொல்லுங்க தலைவரே, என்ன விஷயம்? டேய், கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபுல்லா தேடிட்டோம் மேடம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை மேடம். எங்கேயுமே இல்ல. அவன்தான். சொல்றா, பாம் இங்க இல்ல, வேற இடத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்ல போறியா? அடடா, சார்பு சத்யா நீ. பாம் ஸ்கூல்ல இல்ல. டேய், உன்னை கொன்றுவேன்டா நானு. அதான் போன்ல பேசுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாத சத்யா, போய் பாம் எடு. டேய், எங்க தாண்டா இருக்குது? இப்ப நான் பாம் வச்சிருக்கிற இடம் 2000-3000 பேர் இருக்கிற இடம். நம்ம காவேரி நகர் மெயின் ரோடு கடைசியில ஒரு குளத்துக்கு எதிரில் அந்த இடம் இருக்கு. காலங்காலமா ஏகப்பட்ட மக்கள் அங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாம்பு வெடிச்சது மொத்த பேரும் காலி. இதான் ஃபைனல் ஸ்பாட்டு. நீ மட்டும் இப்ப போகல, அத்தனை பேர் சாவுக்கும் நீயே காரணமா இருக்க போற. என்ன மேடம்? தங்கம், நீ வா. மேடம் எல்லாம் செக் பண்ணிட்டு மேடம். என்னாச்சு மேடம்? இல்ல மேடம், பாம வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்றான். மேடம் இது ஏதோ ஃபேக் கால் மாதிரி தெரியுது. எனக்கும் புரியுது, ஆனா இது அப்படியெல்லாம் அசால்ட்டா விட்டுற முடியாது. ஓகே மேடம், வாங்க போலாம். என்ன மேடம் ஆச்சு? மிஸ், நாங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். உள்ள எதுவும் இல்ல. ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். சாரி. நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். ஸ்டூடண்ட்ஸ் கோ இன்சைட். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. மேடம் இது சுடுகாடு மேடம். இங்கதான் 2000-3000 பேர் வசிக்கிறாங்கன்னு சொன்னான் அவன். அவன் பேர் சொல்லியிருக்கான். இங்க 3000 இல்ல 30,000 பேர் இருக்கும். மேடம், இதுக்கு மேல அவனை சும்மா விடக்கூடாது. நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியல. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. பொதுமக்கள் உசுராச்சேன்னு பொறுத்து போயின்னு இருக்கிறேன். இல்லைன்னா உடம்ப சொல்லடையாக்கிருவேன். பாம்பு இருக்குதுன்னு ஏன்டா சுடுகாடு காமிச்சு விட்ட? என்ன சத்யா, பாம்பு வெடிச்சு பேகி செத்தா அது மட்டும் பாவம் இல்லையா? உனக்கு என்ன தாண்டா வேணும்? என்னை ஏன்டா இவ்ளோ டார்ச்சர் பண்ற? டார்ச்சர் இல்ல சத்யா, உன்னோட டியூட்டி. கடமையை செய்யறதுக்கு நீயே இப்படி சலிச்சுக்கிற? டேய் டுபாகுரு, தைரியம் இருந்தா நேர்ல வாடா. ஒரு கை பாத்துடலாம். என்னது? என்ன தெலுங்கு படம் டைட்டில்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, சுடுகாட்டுல தான் பாம்பு இருக்கு. பணத்தை புதைச்ச ஒவ்வொரு குழியா தேடு. பாம்பு கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா எலும்பு கூடு கிடைக்கும். வச்சிரவா? மேடம், யாரோ உங்களை சீன்றதுக்காகவே இந்த மாதிரி பண்றாங்க. இதுக்கு மேல அந்த போன் காலை நம்ப தேவையில்லை. ஆமா மேடம், வந்த காலோட ஏரியாவை ட்ரேஸ் அவுட் பண்ணா அக்யூஸ்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. கால் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஒருத்தன் சொல்றதுக்கு எல்லாம் போலீஸ்காரங்க தலையாட்டுறாங்கன்னா அவனுக்கு தெரியாம அவனை நோட் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கால் வரும்போதே நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கெஸ் பண்ணேன். கடைசியா 3வது தடவையா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யார் மேடம் இது? போகும்போது உங்களுக்கே தெரியும். ஜீப்ல இருந்து அவனுங்களுக்கு இருக்குது. வண்டி அடியா.
சத்யா கடைசியில சுடுகாட்டுக்கே போயிட்டாளா? உலகத்திலே பேய வெடிகுண்டுல இருந்து காப்பாத்தின ஒரே எஸ்ஐனா அவளுக்கு பேர் கிடைக்க போகுது. தலைவரே, சத்யாவே ஒரு பிசாசு, அவளையே தெரிக்க விட்டுட்டீங்களே. எப்படி தலைவரே இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வருது? கண்ணாயிரம், இது சும்மா சாம்பிள் தான். அவ எலெக்ஷனும் வேண்டாம் அரசியலும் வேண்டாம்னு ஊரை விட்டு ஓடுற வரைக்கும் அவளை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. சரி மேடம். நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். ஓகே மேடம். வா சத்யா, என்ன இந்த பக்கம்? ஆமா, உனக்கு ஏதோ வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாமே. நீ ஊரெல்லாம் பாம தேடி அலைஞ்சிட்டு இருக்கியாமே, என்ன அது உண்மையா? பாம் கிடைச்சதா? சத்யா பாவம் தலைவரே, பாம தேடி தேடி ரொம்ப டயர்டா இருப்பாங்க. என்ன மக்களா இருக்குதா? நாஸ்தி பண்ணிருவேன் பாத்தேன். ஏய், எங்க வந்து சத்தம் போடுற? இது எம்எல்ஏ வீடு, அடக்கமா இருக்கணும். இந்த சத்யா எப்பவுமே அடங்க மாட்டான். பாம் இருக்கிறதா ராங் இன்ஃபர்மேஷன் குத்தது யாருன்னு எனக்கு தெரியும். அது ராங் இன்ஃபர்மேஷன் இல்ல, ரைட்டான இன்ஃபர்மேஷன். என்ன பாக்குற? பாம் இருக்கிறது உண்மைதான். இப்போ நீ என்ன எங்கன்னு கேட்கணும். எங்க? இங்கதான், இதே வீட்டுலதான். பாம இங்க வச்சுக்கிட்டு நீ ஊரெல்லாம் தேடினா எப்படி? என்ன உளற? உண்மைதான். நான் பாம எடுக்கட்டா? தோ பாம், தலைவலி பாம். நீ கஷ்டப்பட்டு தேடின பாம நான் எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? இந்தா வெச்சுக்கோ. அப்புறம் பாம்பு எங்க இருக்குன்னு தேடி தேடி உனக்கு தலைவலி வந்திருக்கும். இந்தா இத தேச்சுக்கோ. அப்பாடா, உன்னால பாம தான் கண்டுபிடிக்க முடியல, ஆனா இதையாவது கண்டுபிடிச்சிய. ஏய், என்கிட்ட மோதனா என்ன ஆகும்னு பார்த்தல? இந்த கஜேந்திர பேருக்கு ஏத்த மாதிரி யான பலம் உள்ளவன் எலெக்ஷன்ல எனக்கு எதிராக புனிதாவை நிறுத்துறியா நீ? உன்னை பாத்தியா ஒரு இடத்துல நிக்க விடாம ஓட விட்டான் பார்த்தல? இது ஆரம்பம்தான். இந்த எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். ஜெயிச்சு மந்திரி ஆயிடுவேன். அப்ப நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். இத மனசுல வச்சுக்கிட்டு போய் ஒழுங்கா வேலைய பாரு. அத விட்டுட்டு குப்பத்தை மாத்திரேன், குப்பைய கூட்டுறேன்னு சுத்திட்டு இருந்த இதே மாதிரி பாம தேடி சுடுகாடு சுடுகாடா அலைய விட்டுருவேன். யாரு? கமிஷனரா? ஸ்பீக்கர்ல போடு. நீ திட்டு வாங்குறத நான் காதுக்குள்ள கேக்குறேன். சொல்லுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்க? பாம் இருக்கிறதா வந்ததெல்லாம் ஃபேக் கால் தானே? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, கேட்டியா? எவனோ ஏதோ வளர்னா நீயும் அதை நம்பிட்டு அலையற. ஒரு பாமும் இல்ல. ராங் இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு எல்லாரையும் தொந்தரவு பண்ணாத. ஸ்டேஷனுக்கு போய் மத்த வேலையை பாரு. சார், வந்தது ராங் இன்ஃபர்மேஷன் இல்ல, ரைட் இன்ஃபர்மேஷன் தான். பாம் இருக்குது சார்.
என்ன சொல்ற? வெடிகுண்டு எங்க இருக்குதுன்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன் சார். இப்ப அங்கதான் போய் நிறுறேன். பாம் எங்க இருக்கு? மஜிலிக்கு போய் எக்ஸ்எம்எல்ஏ கஜேந்திரனோட லெதர் ஃபேக்டரியில சார்.